Okay, praise the Lord, brothers and sisters in Christ. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். கடந்த வாரம் சகோதரிகள் கேட்டாங்க, சாபம்ன்றது இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஒரு சில தியான சென்டர்களுக்கு போகும்போது அங்கே சாபம் இருக்கிறதா பிரசங்கம் பண்ணுறது கேட்டிருக்கேன். ஒரு சில குருவானர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எது கரெக்ட் நமக்கு தெளிவாக தெரியணும். ஓகேங்களா? ஸோ விடுதலை பயணம் 20வது அதிகாரம், விடுதலை பயணம் 20வது அதிகாரம் யாராவது படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். 3, 4, 5 இறை வார்த்தைகள். விடுதலை பயணம் என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர் திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ இது பிதா வாயிலிருந்து வந்த வார்த்தை. என்னை புறக்கணிக்கும் மக்களுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை நான் அவர்களை தண்டித்து தீர்ப்பேன். குறிப்பாக பழைய ஏற்பாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்நிய தெய்வ வழிபாட்டை பற்றி கடவுள் பயங்கர கஷ்டப்படுறார். ஒரு இடத்துல நான் எரிச்சல் உள்ள தேவன்னு சொல்றார். எப்பொழுது மக்கள் உண்மையான கடவுளை புறக்கணித்து விட்டு அந்நிய தெய்வ வழிபாடுனா அந்நிய தெய்வ வழிபாடு மாத்திரம் கிடையாது, கடவுள் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை நம்ம வேற எது மேல வச்சாலும் அது அந்நிய தெய்வ வழிபாடு தான். முதல் கட்டளைக்கு விரோதமானது தான். இந்த குறி பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, நியூமராலஜி பார்க்கறது, பில்லி சூனியம் போய் பார்க்கறது, யாரோ நம்மளுக்கு செஞ்சு வச்சுட்டாங்கன்னு அதை நான் தடுக்கிறேன்னு சொல்லி பண்றது எல்லாமே முதல் கட்டளைக்கு விரோதமான பாவம். அதனால ஜாதகம் பார்க்கறதும் முதல் கட்டளைக்கு விரோதமான பாவம். மற்ற இந்து கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கறதும் முதல் கட்டளைக்கு விரோதமான பாவம். இந்து கோயிலாக இருக்கலாம், முஸ்லீம் சில கிறிஸ்தவ மக்கள் முஸ்லீம் மசூதியில் போயிட்டு ஓதிட்டு வரன்ட்டு ஏதோ உடம்பு சரினா அங்கே போயிட்டு ஏதோ பண்ணிட்டு வராங்க. அது எல்லாம் முதல் கட்டளைக்கு விரோதமான பாவம். இது எல்லாம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை கடவுள் தண்டித்து தீர்ப்பேன்னு சொல்லி சொல்றார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இதை நம்ம ஃபர்தரா போறதுக்கு முன்னால முதல்ல ஆசீர்வாதம்னா என்ன, சாபம்னா என்ன நமக்கு தெரியணும். நம்ம சாபம் சொல்லி பேசுறோம், பட் சாபம்னா முதல்ல என்ன நமக்கு தெரியணும். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் காலையில் வரும்பொழுது மிகுந்த பசியோடு இருக்கிறார். நம்ம மத்தேயு 21வது அதிகாரம் 18வது இறை வார்த்தை எடுத்து படிக்கலாம். அப்போ ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போயிட்டு கனி இருக்கான்னு பார்க்கறாரு. கனி இல்லாமல் போகும் பொழுது ஜீசஸ் அந்த மரத்தை சபிச்சாரா சபிக்கலையா? சபிச்சார். எத்தனை பேர் சபிச்சார்னு சொல்றீங்க? சபிச்சார். ஓகே, சரி, படிச்சு பார்க்கலாம். பைபிள் படிச்சு பார்க்கலாம். அங்க சபிச்சார்ன்ற வார்த்தை இருக்கான்னு பார்க்கலாம். மத்தேயு 21:18 இருந்து 22 வரைக்கும். காலையில் நகரத்திற்கு திரும்பி வந்த போது நானே படிச்சிடறேன் சிஸ்டர், நானே படிச்சிடறேன். நான் படிக்க சொன்ன மட்டும் படிக்கணும். 19வது இறை வார்த்தை. வழியோரத்தில் ஒரு அத்தி மரத்தை அவர் கண்டு அதன் அருகில் சென்றார். அதில் இலைகளை தவிர வேறு எதையும் அவர் காணாமல், இனி நீ கனி கொடுக்கவே மாட்டாய் என்று அதை பார்த்து கூறினார். உடனே அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. ஜீசஸ் இந்த மரத்தை சபிச்சாரா? கூறினார் அப்படின்றதும் இனி நீ காய்க்க மாட்டாய் அப்படின்னு சொல்றதும் ஒரு சாபனை மாதிரி தான் இருக்கு. சிஸ்டர், இந்த மாதிரிலாம் இங்க சபித்தாரா கடவுள்? ஜீசஸ் அந்த மரத்தை சபிச்சாரா? இப்போ ஓகே, நம்ம உலக யார் அது? ஆமா, ஓகே. உலகப்பூர்வமா ஒரு மனுஷனை ஒருத்தர் சபிக்கிறாருன்னு சொல்றோம். சபிக்கிறதுனா என்ன? எப்படி சபிப்பாங்க? எதை நம்ம சபிக்கிறதுன்னு சொல்றோம்? நாசமா போட்டோம். ஓகே, நாசமா போட்டோம், உருப்பட மாட்டேன், இந்த மாதிரி ஏதாவது சொன்னாதான் சபிக்கிறதுன்னு சொல்றோம். நல்லா இருக்க மாட்டேன், என் வயிறு பத்தி எரியுது, உன் குடும்பமும் உருப்படாம போவோம். கரெக்ட். என்ன சிஸ்டர் ரொம்ப தெளிவா சொல்றீங்க. நிறைய கேட்டிருக்கீங்களா, நிறைய சொல்லிருக்கீங்களா? ஓகே, குட். ஸோ சபிக்கிறது நம்ம நார்மலா என்ன எதை சொல்றோம்? இந்த மாதிரி வார்த்தைகளை சபிக்கிறதுன்னு சொல்றோம். இங்க ஜீசஸ் அந்த மாதிரி எந்த வார்த்தையும் சொல்ற, நான் உன்னை சபிச்சிட்டேன்னு சொல்லல, இனி நீ கனி கொடுக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம சாபம்னா என்ன, ஆசீர்வாதம் என்னன்னு நமக்கு தெளிவா தெரியணும். சரி, தொடக்க நூல் 1வது அதிகாரம், தொடக்க நூல் 1வது அதிகாரம் 11வது இறை வார்த்தை.
தொடக்க நூல் 1 அப்பொழுது கடவுள் சிஸ்டர் வெயிட் யார் நான் சொன்னா மட்டும் படிக்கலாம், படிக்க வேண்டாம். எல்லாரும் பைபிள் எடுக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாரும் ஒரு முறை பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, நானே படிச்சிடுறேன். தொடக்க நூல் 1ஆவது அதிகாரம் 11, 12. இறை வார்த்தை நீங்க எடுத்து படிக்கும் போது அது கரெக்டா உங்களுக்கு மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகும். சரி, படிக்கலாமா? அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையையும் பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். இப்போ தொடக்க நூல நிலத்தை பார்த்து ஆண்டவர் வார்த்தை பேசுறார். என்ன பேசுறாரு? கனி தரும் மரங்களை உருவாக்கு. ஓகேங்களா? இது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் திரும்ப பெற்றுக் கொள்கிறார். அதுதான் நடக்குது. இந்த மரத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? தொடக்க நூல்ல மரத்துல அந்தந்த நிலத்தின் தன்மையின் பிரகாரம் கனி தரும் மரம் உருவாகட்டும் சொன்னது கடவுள் தான். இப்ப அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் திரும்ப பெற்றுக் கொள்கிறார். என்ன சொல்றாரு? இதுக்கப்புறம் நீ கனி கொடுக்க மாட்டாய். அப்ப சாபனா என்னது? உண்மையிலே இறை வார்த்தையின் அடிப்படையில் சாபனா என்னது? கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடவுள் யாரையும் நாசமா போ, நாசமா போன்னு சபிக்கிறது கிடையாது. அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கடவுள் திரும்ப பெற்றுக் கொள்கிறார். ஓகே, இங்க என்ன ஆயிடுச்சு? அந்த மரத்துக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மரம் வாடி போகிறது. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற மரமா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் வாழ்றதுக்கு காரணம் என்னது? கடவுளுடைய ஆசீர்வாதம். அப்ப நம்ம கடவுளுடைய விருப்பத்திற்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக ஏதாவது செய்யும் போது என்ன ஆகுது? அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போறோம். அதுதான் சாபம். அப்போ கடவுளுடைய கட்டளை மீறி நாம் ஏதாவது செய்யும் பொழுது நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். நம்மளே சாபத்துக்குள்ளாக கடந்து செல்கிறோம். அதனாலதான் பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம், ஆண்டவர் சொல்றாரு, உங்க முன்னால சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் வைக்கிறேன், வாழ்வையும் சாவையும் வைக்கிறேன், நீங்க வாழ்வை தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவரே சொல்றாரு. அப்போ நம்ம சாவை தெரிந்து கொண்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். ஒவ்வொரு மரமா இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் விலங்கா இருந்தாலும் கடவுள் படைச்சிட்டு என்ன பண்றாரு? அதை ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆசீர்வாதம் என்னது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிளெஸிங்? நம்ம திருப்பள்ளியிலையும் ஆசீர்வாதம் கடைசியில கொடுக்குறாங்க இல்லையா? மாஸ் முடிஞ்சு வரும்போது நன்மைகளால் பெருகுவது ஆசீர்வாதமா? ஓகே, வேற யாராவது? நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பார்னு சொல்றது ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம் என்றால் என்ன? நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது. நல்ல வார்த்தைகளை பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதம். ஓகே, நீங்க நல்லா இருங்கன்னு சொன்னா அது ஆசீர்வாதமா? ஓகே, அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பைபிள் பிரகாரம் அது கிடையாது. சரி, இப்பதான் நான் சொன்னேன் சாபம்னா என்னது? சாபம் என்றால் என்ன? ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வது. ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வது, அதுல ஆசீர்வாதம் நீங்கி போறதுதான் சாபம். ஓகேங்களா? ஆசீர்வாதம் அப்படின்னா கடவுள் என்ன பண்றாரு? ஒரு மரத்தை உருவாக்கினாலும் சரி, விலங்கை உருவாக்கினாலும் சரி, அதை ஆசீர்வதிக்கிறார். மனிதனை உருவாக்கி மனிதனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் என்பது கடவுளுடைய வல்லமை. எந்த நோக்கத்திற்காக மனிதனை உருவாக்கினாரோ அதை செய்து முடிப்பதற்கு தேவையான வல்லமை தான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் பண்றது அதுதான் சக்தி. கடவுளுடைய சக்தி நம்ம மேல் வர்றதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தினாலதான் கடவுள் எந்த நோக்கத்திற்காக மனிதனை இந்த உலகத்தில் உருவாக்கினாரோ அதை செய்து முடிக்க முடியும். எப்பொழுது நம்ம கடவுளுடைய கட்டளைகளை மீறமோ இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போறோம், நம்ம சாவதுக்குள்ள போறோம். பாவ மன்னிப்பு பெற்று நம்ம மறுபடியும் கடவுள் பாவ செய்தல் பண்ணி வரும்போது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம மீண்டும் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப கடவுளுடைய சக்தி நம்மில் செயல்படுகிறது. எதற்காக செயல்படுகிறது? கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக. மனிதனை உருவாக்கி என்ன சொல்றாரு? பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆட்சிக்கு உட்படுத்துங்கள். இந்த காரியத்தை செய்யறதுக்கு தேவையான சக்தி எங்கிருந்து வருது? கடவுளுடைய ஆசீர்வாதத்திலிருந்து வருது. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதம் முக்கியமா? முக்கியம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு
கடவுளுடைய சக்தி, அதுதான் ஆசீர்வாதம். அப்புறம் திருப்பலி முடிஞ்சிட்டு கடைசியில் பிளெஸிங் வாங்கும்போது அவ்வளோ பயபக்தியோட நீங்கள் அந்த பிளெஸிங்கை வாங்கணும். ஏன்? கடவுளுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்கு தேவையான சக்தி அந்த கடைசி நிமிஷத்துல தான் கிடைக்குது. ஒரு சிலர் நற்கரணை வாங்கிட்டு வெளியில் ஓடிடுறாங்க. நற்கரணை வாங்கிட்டு வெளியில் ஓடினது யாரு? முதல்ல பாதி பூசியில் வெளியில் போனது யாரு? யூதாஸ் தான் நற்கரணை வாங்கிட்டு பிளெஸிங் வாங்காம வெளியில போனோம். ஓகேங்களா? நம்மளும் நற்கரணை வாங்கிட்டு பிளெஸிங் வாங்காம வெளியில போகக்கூடாது. பிளெஸிங் ரொம்ப, நீங்க பழைய ஏற்பாடு ஃபுல்லா படிச்சு பாருங்க. மக்கள் பலி கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? கடைசியில கடவுள்கிட்ட இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, இல்லையா? சாலமோன் கோயிலை கட்டி ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் பலி கொடுக்கிறார். எதுக்காக? கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. தாவீது ஏகப்பட்ட பலி செலுத்துறார், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. யாக்கோபு தன்னுடைய பையன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சவன போயிட்டு பலி செலுத்துறார். அப்ரஹாம் போய் பலி செலுத்துறார். எல்லோரும் பலி செலுத்துவது கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அப்படி இருக்கும்போது நம்ம முழு மாஸ் அட்டன் மட்டும் கடைசி நிமிஷத்துல பிளெஸிங் வாங்காம போறது மிகப்பெரிய தவறு. அதே நேரத்தில் பிளெஸிங்கை எதுக்கு பிளெஸிங் கொடுக்குறாங்கன்னு தெரியாம வாங்கினாலும் நீங்க வாங்கிக்க முடியாது, அந்த பிளெஸிங் வாங்க முடியாது. பிளெஸிங்ல இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நீங்க சாலமோன் ஞானத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு வசனம் மறந்து போச்சு. அது ஒரு வார்த்தை சொல்றார், ஆண்டவர் தொடக்கத்திலே எல்லாவற்றையும் படைத்து முடித்து ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு விலங்கு மட்டும் ஆசீர்வாதம் வாங்காம விலகி போயிடுச்சுன்னு சொல்றார். அதுதான் பாம்பு. அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கலன்னா சாத்தம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ இது வரைக்கும் நீங்க எப்படி ஆசீர்வாதம் வாங்கும்போது வாங்கினீங்கன்னு தெரியல. ஆனால் இதுக்கப்புறம் திருப்பலி முடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது பிதாசுதன் பரிசுத்தானே அங்கே இருந்து நம்மளை பிளஸ் பண்றாங்க. அந்த பிளஸ்ஸிங்ல நமக்கு ஒரு வல்லமை வருது. என்ன வல்லமை? நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டம் நிறைவேறதுக்கு தேவையான அனைத்து சக்தியும் அந்த நேரத்தில் தான் நமக்கு கொடுக்குறார். அதை நம்ம விசுவாசித்து வாங்கும்போது அது நமக்குள்ள வரும். சும்மா நம்ம தலையை வாங்கிட்டு பிதாசுதன் போட்டு போனால் வரப்போறது கிடையாது. எல்லா கிருபைகளும் நம்பிக்கையினால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருபை நம்ம சொல்றோம். அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்பிக்கையின் வழியாக மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்பு ஒரு கிருபை. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல பாத்தீங்கன்னா, எபேசியர் 2:8, அதுல நம்ம நம்பிக்கையின் வழியாக கிருபையினால் ரட்சிப்படைந்தோம் இருக்குது. எதன் வழியாக நம்ம அந்த கிருபையை பெற்றுக்கொள்றோம்? நம்பிக்கையின் வழியாக தான். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டீர்கள். நம்பிக்கையின் வழியாக தான் மீட்கப்படுறோம். அந்த நம்பிக்கை தான் நமக்கு அந்த கிருபையை பெற்றுக் கொடுக்கிறது. அந்த கிருபையின் வழியாக நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. அப்போ எந்த ஒரு கிருபையாக இருந்தாலும் கடவுளிலிருந்து நாம் கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்பிக்கையினால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கடைசியில் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சும்மா வாங்கினா போதாது. அந்த ஆசீர்வாதம் என்ன, அதுல என்ன கிடைக்குதுன்னு நம்ம விசுவாசிக்கும் பொழுது அதனுடைய முழு கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கும்போது எதுக்காக அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்படுதுன்னு புரிஞ்சு வாங்குவீங்களா? வெரி குட். இது வரைக்கும் எத்தனை பேர் இதை புரிஞ்சு வாங்கியிருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு தேவையான எல்லா சக்தியும் இந்த கடைசி நிமிஷத்துல ஆசீர்வாதத்துல கிடைக்குதுன்னு ஒருவேளை தெரியாம இருந்தா பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமாவது அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நாம் வாங்குவது மிக மிக அவசியம். எண்ணாகமம் 21வது அதிகாரத்துல ஒரு எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். ஒரு நிகழ்ச்சி நடக்குது. மக்கள் ஒரு மலை பிரதேசத்தை சுத்தி மோயிசன் மக்களை வழிநடத்தி செல்லும் பொழுது மக்களுக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன இந்த மாதிரி நடத்திட்டு போறாரு சொல்லி என்ன பண்றாங்க? மோயிசனுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் மக்கள் முணுமுணுக்கிறார்கள். பொறுமை இழந்து மக்கள் முணுமுணுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? பைபிள் என்ன போட்டிருக்குது? எண்ணாகமம் 21:6 பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார், அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். அப்புறம் மக்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறாங்க. மோயிசன் அந்த வெங்கல பாம்பை உயிர்க்கிறார். அதை பார்க்கும்போது மக்கள் உயிர் பெறுகிறார்கள். இப்போ கடவுள் உண்மையிலே பாம்பு அனுப்பி மக்களை கடிக்க வைக்கிறாரான்றதான் கேள்வி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முதலே சொன்னேன், கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் நாம் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கும் போது, கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக செயல்களை செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதம் நம்ம விட்டு விலகி போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா சாத்தான் உள்ள நம்மளை அட்டாக் பண்றான். இங்க உண்மையிலே அதுதான் நடக்குது. மக்கள் எப்பொழுது கடவுளுக்கு எதிராக கடவுளுடைய தலைவர்களுக்கு எதிராக முணுமுணுக்கும் பொழுது ஆக்சுவலா என்ன பண்றாரு? கடவுளுடைய பாதுகாப்பு விலகி போகுது. அதனால அந்த
பாலைவனத்தில் இருக்கிற பாம்புகளும் தேள்களும் வந்து அவர்களை கடிக்கிறது. அது அந்த 4500 வருடங்களுக்கு முன்பாக மக்களுக்கு தெரியாதனால பைபிள் எப்படி எழுதியிருக்காங்க, கடவுள் ஏவி விட்டார்னு எழுதியிருக்காங்க. கடவுள் எந்த மக்கள் மேலே ஏவி விடுறது கிடையாது. நல்லா கவனிச்சுப்பாங்க. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டையும் அந்த ரைட்டிங் மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பழைய ஏற்பாட்டில் மக்களுடைய மன கடினத்தை நிமித்தம் கடவுள் சில காரியங்களை செய்கிறார், அவங்களுக்கு புரிகிற மாதிரி பைபிளை வேற மாதிரி எழுதுறார். ஆனால் புதிய ஏற்பாடும் அதனுடைய முழு அர்த்தமும் சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாடு யோபு பார்த்தீங்கன்னா, நல்லதை நாம் பெற்றுக்கொண்ட கடவுள் கையிலிருந்து தீமையை பெற்றுக்கொள்ளக்கூடாதான்னு கேட்பாரு. ஆனால் கடவுள் தீமையின் பிறப்பிடமா? இல்ல. பைபிள்ல யாக்கோபு யோவான் கடவுள் நன்மையின் பிறப்பிடம், தீமையின் பிறப்பிடம் கிடையாது. ஆனா பழைய ஏற்பாட்டுல மக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்க, எல்லாம் கடவுள் கண்ட்ரோல்ல இருக்குன்ற ஒரு எண்ணத்துல இருந்ததுனால யோபு என்ன சொல்றாரு, நன்மையை பெற்றுக்கொண்ட கடவுளின் கையிலிருந்து நாம் தீமையை பெற்றுக்கொள்ளலாகாதான். ஆக்சுவலா கடவுள் தீமையை கொடுக்கறது கிடையாது. எப்பொழுது கடவுளுடைய பராமரிப்பிலிருந்து நம்ம விலகுகிறோமோ தீமை நம்மளை அட்டாக் பண்ணுது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை விட்டு நம்ம விலகும் பொழுது, கடவுளுடைய கிருபையை விட்டு விலகும் பொழுது சாத்தான் நம்மளை அட்டாக் பண்றோம். இப்ப நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து ஒரு சுற்றுலாக்காக உங்க வீட்டுல இருந்து ஒரு வாரம் வெளியில போயிட்டு வரீங்க. வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வெளியில மெயின் டோருடைய லாக் ஓப்பன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. திறந்து உள்ள போறீங்க, அங்கங்க துணியெல்லாம் கட்டி கீழே கிடக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, இது யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் நமக்கு தெரியுமா? சுச்சுவேஷன் பார்த்தா புரியுதா புரியலையா? பார்த்தா தெரிஞ்சு போகுது. அதே போலதான் நம்ம குடும்பத்துக்குள்ள அடிக்கடி நோய்வாய்ப்படுறோம்னு வச்சுக்கோங்க. அடிக்கடி நம்ம பாவத்துல இருக்கிறோம், பாவத்துல இருந்து வெளியில வர முடியல, குடும்பத்துல குழப்பம், சண்டை, கடன் பிரச்சனை, இதெல்லாம் வந்தா யார் வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரே ஒரு சிஸ்டர் தான் சொல்றாங்க, மற்ற யாரும் சொல்றதுக்கு. நம்ம வீட்டுல குடும்பத்துக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, மனைவி மாமியாருக்குள்ள சண்டை, கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறோம், வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியல, பாவத்துல இருந்து வெளியில வர முடியல, நோயில இருந்து வெளியில வர முடியலன்னா நம்ம வீட்டுக்குள்ள சாத்தான் வந்துட்டு போயிருக்கான்னு அர்த்தம். யோவான் 10வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை படிச்சீங்கன்னா, திருடன் வருவது திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி வேறு எதற்கும் அல்ல, ஆனால் நானோ ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டும் அதுவும் நிறை வாழ்வை பெறும் பொருட்டும் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக நிறைவாக இருந்தார் என்றால் இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வராது. இது நம்ம வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா நம்ம ஏதோ ஒரு வகையில சாத்தானை விட்டுருக்கிறோம், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம். Praise the Lord. Hallelujah. ஓகே ஓகே, இப்போ மறுபடியும் நமக்கு சாபத்துக்கு வரலாம். சோ சாபம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை உங்களை நான் தண்டித்து தீர்ப்பேன் என்று கடவுள் சொல்றாரு. இப்ப இந்த வார்த்தை பிதாவுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை யாரும் கேன்சல் பண்ண முடியாது. மனிதனால இதை சரி ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. எகிப்துல பாக்குறோம், தலைச்சம் பிள்ளைங்களை எல்லாம் ஆண்டவர் வந்து கொல்ல போறதா ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இன்னைக்கு இரவு எகிப்துடைய அனைத்து தலைப்பேரான பிள்ளைகளும் இறக்கப்படும், ஆண் வாரிசு இறக்கப்படும், நீங்க எல்லாம் கிளம்பி வெளியில வாங்கன்னு சொல்றார். அப்போ அந்த சாவின் தூதன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வரும்பொழுது எந்தெந்த வீட்டுல உள்ள நுழைய முடியல அவனால, எந்த வீட்டுல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டு தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீட்டுக்குள் மாத்திரம் அந்த சாவின் தூதன் வரல. மற்ற எல்லா வீட்லயும் போயிட்டு எந்தெந்த வீட்டுல அந்த ரத்தம் தெளிக்கப்படவில்லையோ, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படவில்லையோ, எல்லாருடைய அந்த வீட்டுக்குள்ளையும் அந்த சாவின் தூதுவன் போய் தலைச்ச பிள்ளைகளை கொலை பண்றான். அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது, பிதாவுடைய இந்த வார்த்தை ஆசீர்வாதத்துக்கு எதிரான வார்த்தை காரியங்களை செய்யும் பொழுது அந்த தண்டனை கொடுக்கிற தூதன், சாவின் தூதன் ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, அது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான். எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு வீட்டில் உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டார்களோ அந்த வீட்டுக்குள்ள இந்த சாபம் உள்ள வராது. நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், தினமும் கோயிலுக்கு போறவங்களா இருக்கலாம், ஜெபமான சொல்லவங்களா இருக்கலாம், பைபிள் படிக்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தையும்
அவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதியையும் சுதந்திரித்து கொண்டால் மாத்திரமே இந்த சாபம் உங்க வீட்டுக்குள்ள வராம இருக்கும். இல்லைன்னா கட்டாயம் வரும். கிறிஸ்தவர்கள் பலருடைய வீட்டில் நம்ம சாபத்தை பார்க்குறோம். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பையனுக்கு கல்யாணம் ஆகாது, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸில் இருக்கும். அடுத்த குழந்தைக்கு டைவர்ஸ் ஆகினாலும் குழந்தை பிறக்காது. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியான ப்ராப்ளம், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா யார் என்னதான் சம்பாதிச்சாலும் கடத்தில் இருப்பாங்க. இத்தனைக்கு அதிகமாக அவங்க செலவு பண்ண மாட்டாங்க, ஆனால் கடன் பிரச்சனை வீட்டை விட்டு போகவே போகாது. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விதவித ஒரு ஏஜ் வரும்போது ஒரு நோய் வரும். அந்த குடும்பத்தில் எல்லாமே அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 வயசுல ஒரு வகையான நோய் குடும்பத்தில் எல்லாருக்கும் வரும். இந்த மாதிரி கிறிஸ்தவ குடும்பத்தில் வரதை நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்குறேன். உங்க வீட்டு நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க? கிறிஸ்தவ குடும்பங்களாக இருந்தால் கோயிலுக்கு வந்து கூட ஒரு சில பிரச்சனைகள் வீட்டை விட்டு நீங்காமல் இருக்கிறது. யாருக்கு பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? ஓகே. ஸோ இது காரணம் என்னன்னா, சரி, பிதாவுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாக மாறுகிறார். பைபிள் அப்படிதான் சொல்லுது. அவர் பாவம் அறியாத அவரை கடவுள் பாவ நிலையை ஏற்க செய்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல வைக்கப்பட்டது. நம்மேல் வர இருந்த சாபங்களும் அவர் மேல வைக்கப்பட்டது. ஸோ கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை. கலாத்தியர் 3:13-14. எல்லாம் எடுத்துக்கோங்க, படிக்க வேண்டாம், தயவுசெய்து படிக்க வேண்டாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை, 14வது இறை வார்த்தை. இந்த 13வது இறை வார்த்தையில பாத்தீங்கன்னா, மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். நமக்காக ஜீசஸ் வந்து சாபத்துக்கு உள்ளாகிறார். இதா தன்னுடைய வார்த்தையை மீறி மக்கள் செய்த தவறுகளினால் வந்த எல்லா சாபங்களையும் யார் மேல வைக்கிறார்? இயேசு கிறிஸ்து மேல வைக்கிறார். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பாவங்களை மாத்திரம் அல்ல, பாவத்துடைய சைடு எஃபெக்டான சாபங்களையும் சுமக்கிறார். அந்த பாவத்தின் சைடு எஃபெக்டான நோய்களையும் சுமக்கிறார். ஜீசஸ் கடைசியில் நோயை சுமக்கிறார். நமக்கு ஒரு தலைவலி வந்தா தாங்க முடியல, ஒரு பல்வலி வந்தா தாங்க முடியல, ஒரு ஹார்ட் அட்டாக்னா பயமா இருக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களும் இயேசு கிறிஸ்து மேல் வைக்கப்பட்டது கெத்செமனில இருக்கும்போது. நிறைய பேருக்கு இது தெரியாது. ஜீசஸ்க்கு உயிரோடு இருக்க வரைக்கும் நோய், அவர் நோய்னா என்னன்னு தெரியாது. ஆக்சுவலா கெத்செமனி போற வரைக்கும் ஜீசஸ்க்கு நோய்னா என்னன்னு தெரியாதுன்னா, அவர் உடலில் ஒரு நோயும் அணுக முடியவில்லை. ஏன்னா பாவம் அவர்கிட்ட இல்லை. நோய், பாவம் இல்லாத மனிதனை நோய் அணுக முடியாது இல்லையா? ஏதோ தோட்டத்துல ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக இருக்கும்போது அவங்க உடம்புல நோய் வந்துதான்? நோய் வரல. நோய் வந்து பாவத்தின் ஒரு சம்பளம் தான் இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம், மரணத்துடைய ஒரு சின்ன எஃபெக்ட் தான் நோய். ஸோ நோய்கள் பாவத்தினால், ஆரிஜின் ஆஃப் நோய் வந்து பாவத்திலிருந்து தான் வருது. அதில் யாராவது ஒருத்தர் உடம்பு சில நீ பாவம் செஞ்சிருக்கான்னு போய் சொல்லிடாதீங்க. அது அவங்கள வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாயிரும். ஆனால் ஆரிஜின் ரூட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவம் தான். ஒரு மனிதன் பாவமே செய்யலைன்னா நோய் அவனை தொட முடியாது. பாவம் செய்யாத மனிதனை சாவு தொட முடியாது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில, நான் சொல்றது கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஜீசஸ்க்கு சாவு கிடையாது. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு சாவு கிடையாது. ஏன்? அவர் பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யாத மனிதனை சாவு தீண்டாது. கல்வாரி சிலுவையில் அவர் எவ்வளவோ கொடுமைப்படுத்தினாங்க, அடிச்சு எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவர் உயிர் போகல. எப்போ கடவுள் இயேசு கிறிஸ்து உயிர் போகுது? அவரா என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது அவருடைய உயிர் போகுது. அப்போ பாவம் செய்யாத மனிதனுடைய உயிரை தொடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இதை நீங்க யோசித்து மெடிடேட் பண்ணி பாருங்க. ஜீசஸை யாருமே கொல்ல முடியாது. அவர் துண்டு துண்டா வெட்டி போட்டா கூட உயிர் போவாது. ஏனால் பாவம் செய்யாத ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ் அதனாலதான் என்ன சொல்றாரு? என் உயிரை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஏன்? அவர்கிட்ட பாவம் கிடையாது. சோ அப்போ கல்வாரி சிலுவையில நம்முடைய அனைத்து பாவங்களும் இயேசு கிறிஸ்து மேல் வைக்கப்படுகிறது. நம்ம பாவம் அவர் மேல வைக்கப்படுதுன்னா என்னது? நம்முடைய சிந்தனையில் வந்த உலகத்தில் உள்ள இதுவரைக்கும் தொடக்கத்தில் இருந்தது முதல் மனிதனிலிருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் என்னென்ன கெட்ட சிந்தனைகள்லாம் வரப்போதோ அதை எல்லாத்தையும் ஆண்டவர் தலையில வைக்கிறார். நினைச்சு பாருங்க. உலகத்துல
ஒவ்வொரு மனிதன் என்னென்ன மாதிரி கிரிமினலாக திங்க் பண்ணியிருப்பான், அசுத்தமாக எண்ணியிருப்பாங்க, அத்தனை எண்ணங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தலையில வைக்கிறார். நினைச்சு கூட பார்க்க முடியும். நமக்கு வர சோதனையை நம்மளால போராடி ஜெயிக்க முடியல. உலகத்தில் உள்ள அனைத்து மனிதன் தலையில வந்த சோதனைகள், அசுத்தமான எண்ணங்கள், இதெல்லாம் ஒரு மனிதனுடைய தலையில வச்சா என்ன ஆகும்? இதை எதிர்த்து தான் ஜீசஸ் போராடுறாரு. புரியுதுங்களா? அதனாலதான் சென்ட் பால் என்ன சொல்றாரு, நீங்கள் ரத்தம் சிந்தும் அளவுக்கு இன்னும் பாவத்தை எதிர்த்து நிற்கவில்லை. அது இயேசு கிறிஸ்து வச்சுதான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இவ்வளோ உலகத்தில் உள்ள அனைத்து பாவங்களையும் அவர் தலையில வைக்கும் பொழுது கூட தான் பாவத்தில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்றாரு. ஏன்னா அவர் பாவத்தில் விழுந்தா என்ன ஆச்சு? ரட்சிப்பு எல்லாருக்கும் எல்லாம் போச்சு, எல்லாம் நரகத்துக்கு போய் சேர்ந்திருக்கும். எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு ஜீசஸ்? நம்மள மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான். என் பிள்ளைகள் நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக ஜீசஸ் போராடுறார். தன்னுடைய முழு மூச்சோடு போராடி ரத்தம் சிந்தும் அளவுக்கு பாவத்தை எதிர்த்து நிற்கிறார். பாவத்தை மாத்திரமல்ல, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு மனிதனாக அங்கு நிற்கிறார். ஏன்னா ஒரு பாவியை தான் ரெப்ரசன்ட் பண்றார். கடவுள் கெத்சமனிலிருந்து சிலுவையில அடிக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து கடவுளாக அங்கு சாகல, ஒரு பாவியின் நிழலாக, பாவியின் பிரதிநிதியாக சாகிறார். அதனால கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன சபிக்கப்பட்ட ஒரு மனிதனாக சிலுவையிலே சாகிறார். மனிதனுடைய எல்லா நோய்களும் அவர் மேல் சுமத்தப்படுகிறது. எஸ்ஐ 53:1-5 வரைக்கும் வசனத்தை படிச்சீங்கன்னா, நம்முடைய குற்றங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய பிடிகளை தாங்கிக் கொண்டார், எல்லாம் அதில் வருது. நம்முடைய பிடிகளை தாங்கிக் கொண்டார்னு என்ன அர்த்தம்? உலகத்தில் அனைத்து நோயும் அவர் மேல் வைக்கப்பட்டது. கேன்சர் நோயுடைய எஃபெக்ட் என்னன்னு அவருக்கு தெரியும். எய்ட்ஸ் நோயுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். பிரசவ வேதனையுடைய கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரியும். எல்லா நோய்களும் வலிகளையும் அங்கு கெத்சமனியில் தாங்குறார். அதனாலதான் அவ்வளவு கஷ்டம். Praise the Lord. Hallelujah. So இந்த கலாத்தியர் 3:13 அப்படிதான் சொல்லுது. மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர். அந்த காலத்துல மரத்துல தொங்க சபிக்கப்பட்டவங்க மரத்துல சிலுவையில் அடிப்பாங்க. ரோமையர் மக்களை சிலுவையில் அறைய மாட்டார்கள். ஏன்? அந்த ரோமையர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மக்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை மாத்திரம்தான் சிலுவையில் அறைவாங்க. ரோமையர்கள் இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்ததுனால இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிறாங்க. ஓகே, சபிக்கப்பட்டவன் அர்த்தம் சிலுவையில் அடிச்சான். சோ மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நமக்காக சாபத்துக்கு உள்ளாகி, நம்முடைய சாபத்தை அவர் சுமந்து கொண்டு அவர் சாபத்துக்கு உள்ளாகினால நம்ம இந்த சாபத்திலிருந்து கடவுள் நம்மை விடுவிக்கிறார். இப்போ இந்த வார்த்தையை படிச்சா போதாது, இந்த வார்த்தையை நீங்க நம்பணும். எப்பொழுது இந்த வார்த்தையை நம்பி நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ அப்பொழுது சாபம் உங்களுடைய வீட்டுக்குள்ளாக வராது. எல்லாருக்கும் இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை நீங்கள் நம்பணும்னா எப்படி நம்ப முடியும் தெரியுமா? நம்பிக்கை எப்படி வருது? ஒரு மனிதனுக்கு இறை வார்த்தையின் மேல் நம்பிக்கை எப்படி வருது? நீங்க குயிக்கா பதில் சொன்னீங்கன்னா நான் கடகடன்னு எடுத்துட்டு போவேன். டைம் ஒரு 10 minutes இருக்குது. நம்பிக்கை எப்படி வருகிறது? சொல்றவங்க ஆபிரகாம் கிடைத்த ஆசை. ஒரு மனிதன் இறை வார்த்தையை எப்படி நம்ப ஆரம்பிக்கிறான்? ஓகே, சரி, இதுதான் நான் உங்களுக்கு நான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் நம்பிக்கையை பற்றி எடுக்கிறேன். பிகாஸ் நம்பிக்கை, எல்லா நம்பிக்கை இருக்குன்னு சொல்றோம், நமக்கு இருக்கு, நம்பிக்கை இருக்கு இல்லைன்னு இல்லை. ஆனா இறை வார்த்தையின் மேல் நம்பிக்கை இருக்கா? நம்முடைய நம்பிக்கை இறை வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம், ஆனால் ஒவ்வொரு வார்த்தையை நம்புகிறோமான்றது கொஸ்டின். ரோமர் 10:17 இறை வார்த்தை. ரோமர் 10:17. ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? அறிவிக்கிறத கேட்க தான் நமக்கு நம்பிக்கை உண்டாகும். இப்ப நான் சாபம் இருந்ததுன்னு சொல்றோம், ஆனா இயேசு கிறிஸ்து அதை முறியடித்து விட்டாருன்னு சொல்றோம். இப்ப இந்த வார்த்தையை நீங்க தொடர்ந்து கேட்க தான் இந்த வார்த்தையின் மேல உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். அதனாலதான் வாக்கு தத்தத்தை அறிக்கை பண்ண சொல்றதுக்கு காரணம் அதுதான். இந்த வார்த்தை என்ன சொல்லுது? என்னை சாபத்திலிருந்து கடவுள் நீக்கி விட்டார் இல்லையா? ஆண்டவர் சிலுவையிலே சாபமாக மாறி சாபத்திலிருந்து என்னை மீட்டு விட்டார். நம்ம இதை தொடர்ந்து சொல்லும் பொழுது நமக்கு இந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை உண்டாகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த பைபிள் வார்த்தையை எடுத்து வச்சுட்டு, கிறிஸ்து எனக்காக சாபத்துக்கு உள்ளாகி என்னை சட்டத்தின் சாபத்திலிருந்து நீக்கி விட்டார், இதை தொடர்ந்து அறிக்கை பண்ணணும். ஒரு ஜெபமாலை எடுத்துட்டு ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒவ்வொரு பீட்ஸ்லையும் மணியில என்ன சொல்லணும்?
மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நமக்கானவர்களை எனக்காகன்னு சொல்லி நம்ம பர்சனலைஸ் பண்ணி சொல்லணும். கிறிஸ்து எனக்காக சாபத்துக்குள்ளாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டார். அல்லது குடும்பத்துக்காக சொல்லும்போது எங்களுக்காக பாடுபட்டு எங்களை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். இதை நீங்க தொடர்ந்து தினமும் ஒரு ஜெபமால சொல்லி இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுதுதான் பூரணமாக இந்த வார்த்தையை நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. எப்பொழுது இந்த வார்த்தையை நம்புகிறீர்களோ அப்பொழுது அந்த சாபம் உங்க வீட்டை விட்டு வெளியில போயிடும். இதுல 14வது வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமான வார்த்தை. 13வது வார்த்தை சாபத்தை தடுக்கக்கூடியது. 14வது வார்த்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது. இந்த 14வது வார்த்தை என்ன சொல்லுது? அபிரகாமுக்கு கிடைத்த ஆசி. அபிரகாமுக்கு கிடைத்த ஆசின்னு சொல்லும்போது அபிரகாம் இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்து ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக இருந்தார். அவருக்கு குழந்தை செல்வம் இருந்தது, நல்ல உடல் நலம் இருந்தது, நல்ல குடும்பம் இருந்தது, செல்வ செழிப்போடு இருந்தார், இந்த உலகபூர்வமான அனைத்து ஆசீர்வாதங்களோடு இருந்தார். அந்த நாட்டுடைய அரசன் கூட அவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து பயப்பட்டான். இவங்களுக்கு இருக்கிற செல்வம் நம்மளோட ஜாஸ்தியா இருக்குதுன்னு சொல்லி பயந்தாங்க. ஸோ அப்போ இந்த உலகபூர்வமான ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு அப்படின்றது தான் இந்த அபிரகாமுக்கு கிடைத்த ஆசி. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் பிற இனத்தாருக்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாம் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். ஒன்று அபிரகாமினுடைய ஆசி என்பது இந்த உலகபூர்வமான ஆசி. தூய ஆவி ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்போ இந்த 14வது வார்த்தை ஆசீர்வாதத்தை குறிக்குது. அப்ப இந்த 2 வார்த்தையும் தொடர்ந்து அறிக்கை பண்ணணும். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு கிறிஸ்து எனக்காக சாபத்துக்குள்ளாகி என்னை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். அபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து வழியாய் எனக்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நான் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். இதை தொடர்ந்து நீங்க அறிக்கை பண்ணும் பொழுது இந்த வார்த்தையை நீங்க நம்புவீங்க. எல்லா சாபங்களும் உங்களை வீட்டை விட்டு வெளியில போகும். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனை. நான் 2005 கடவுளுக்குள் வந்தேன். அடிக்கடி என்னுடைய வேலை போயிட்டே இருந்தது. ஒரு வருஷம் வேலைக்கு போவோம், வேலை ஏதாவது ஒரு வகையில் வேலை இதாகிடும். ஒன்றுல கம்பெனியை மூடுவாங்க, இல்லைன்னா அந்த வேலை நஷ்டமாக போகும், இல்லைன்னா ரிசெஷன் வரும், சம் ப்ராப்ளம். பிஸ்னஸ் பண்ண பிஸ்னஸில் லாஸ் இந்த மாதிரி வந்துட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 15 வருடங்களாக நான் துன்பப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை தொடர்ந்து ஒரு 3 மாதம் அறிக்கை பண்ணேன். அதுக்கப்புறம் இப்படி கடந்த 7-8 வருடமாக ஒரே கம்பெனியில் நல்ல ஒரு வேலையில் கடவுள் என்னை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோமா? வார்த்தையின் வல்லமை. அந்த வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்துறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து அறிக்கை செய்து நம்பும் பொழுது உங்கள் வீட்டுக்குள்ளாக வந்த அனைத்து சாபங்களும் நீங்கி போகும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நான் அதை எடுக்கணும்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நான் பார்க்குறேன் எவ்வளோ முடி. இப்போ நீங்கள் தொடக்க நூலில் 3வது அதிகாரம் பாருங்க. தொடக்க நூல் 3வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவர் பெண்ணிடம் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன், வேதனையை நீ குழந்தை பெறுவாய், ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்ளுவாய், அவனோ உன்னை ஆழ்வான். கணவன் மனைவியை அடக்கி ஆள்றது சாபமா ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம். யார் சொன்னது சிஸ்டர்? கணவன் மனைவியை அடக்கி ஆள்றது ஆசீர்வாதமா? உங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணா அவங்க சந்தோஷமா இருக்குமா சிஸ்டர்? அது அப்படினாதான் நல்லபடியா இருக்கலாம். தெரியல பிரதர், தெரியல. ஓகே, இது கடவுள் சாபமா கொடுக்கிறார் சிஸ்டர். அவங்க பாவம் பண்ண அப்புறம் ஏவாளுக்கு ஆண்டவர் சாபத்தை கொடுக்கிறார். நீ மகப்பேற்றின் வேதனை உனக்கு அதிகமாக்குவேன், நீ குழந்தை பெறுவாய், ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்ளுவாய், அவனோ உன்னை ஆழ்வான். கணவன் மனைவியை அடக்கி ஆள்வது ஆசீர்வாதம் கிடையாது. அன்பினால் ஆட்சி செய்யறது தான் கடவுளுடைய ராஜ்யத்துல எல்லாமே அன்பினால் நடக்கிறது. அதிகாரத்துல ஆட்சி செய்யறது கிடையாது. கணவன் மனைவியை அதிகாரப்படுத்தி பயப்படுத்தி நான் தான் சம்பாதிக்கிறேன், நீ வீட்டில் சும்மா இருக்கிற, இல்லைன்னா நான் போனோம் குடும்பம் இதாயிடும், இப்படி பயத்தில் வாழ்வது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. அன்பினால் இயேசு கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்தது போல கணவன் மனைவியை அன்பு செய்ய வேண்டும் தான் திருச்சபை பைபிள் சொல்லுது. ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து திருச்சபையை பயமுறுத்தலை. இயேசு கிறிஸ்து திருச்சபைக்காக உயிரை கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்தார். கணவன் மனைவி அப்படிதான் அன்பு செய்யணும். அந்த அன்புல தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? பயத்துல அடக்கி ஆளக்கூடாது, அது ஒரு சாபம். ஒருவேளை கணவன் அப்படி இருந்தா இந்த சாபத்துல இருந்து நீங்க வெளியில வரணும், இந்த வார்த்தையை சொன்னா வெளியில வரலாம். அதே போல அதற்கு அடுத்த வசனம் பாருங்க. அவர் மனிதனிடம் உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால்
உன் பொருட்டும் நிலம் சபிக்கப்பட்டுள்ளது, உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து உண்பாய். கணவன் செய்கிற வேலை, நீங்கள் கணவனும் மனைவியை வேலைக்கு போகிறீங்க, கஷ்டப்படுறீங்க, ப்ரெஷர் டென்ஷனில் வேலை செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் நினைச்ச அளவுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, வருமானம் கிடைக்கல, அப்படி இருந்தால் அது சாபம். கடவுள் வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருக்கணும்னு சொல்லலை, ஆனால் பயத்திலும் டென்ஷன்லையும் நம்ம வேலைக்கு போன குடும்பத்தை யார் காப்பாற்றுறது, இந்த பயத்தில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் சாபத்தினால் வந்தது. 17வது அதிகாரத்தில் வசனத்தில் 3:17 தொடக்க நூல் 3:17 ஆதாமுக்கு கொடுத்த சாபம் அது. ஆனால் இந்த கலாத்தியர் 3:13-14 நீங்கள் நம்பி தொடர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது இந்த சாபமும் நீங்கி போகும். சரி, ஆதாம் ஏவாள் போய் ஏதேன் தோட்டத்துக்கு வரும் பொழுது அவங்களுக்கு தேவையான எல்லாம் இருந்தது. அதை பாதுகாக்கிறதுக்கும் பண்படுத்துறதுக்கும் ஆதாமை கொண்டு வந்தார் தவிர கஷ்டப்பட்டு நிலத்துல நெத்தி வேற நிலத்துல சிந்தி பயத்திலும் அச்சத்திலும் டென்ஷன்லையும் வேலை செய்ய ஆண்டு சொல்லலை. இன்னைக்கு பல ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போகும்போது ஐயோ வேலைக்கு போச்சுன்னா என்ன ஆகுறது, நம்ம குடும்பம் நடுத்தரில் வந்துடுமோ, இந்த பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியாது, இந்த பயத்திலையும் டென்ஷன்லையும் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள் வரல, சாபத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த சாபத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு இந்த வார்த்தை கலாத்தியர் 3:13-14 தொடர்ந்து தினமும் ஒரு 50 முறை மறக்காமல் அறிக்கை பண்ணி அதை நீங்கள் நம்பும் பொழுது இந்த சாபக்கட்டுக்கள் நீங்கள் வெளிவர முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லோரும் ஒரு 3 முறை 3 முறை இந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்றீங்களா? நான் அதுக்கப்புறம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13-14 இறை வார்த்தை. மரத்தில் தொங்க விடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர், ஆனால் இயேசு சாபத்துக்குள்ளாகி சட்டத்தின் சாபங்களை மீட்டுக்கொண்டார். சிஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மரத்தில் ஹலோ சிஸ்டர், வெயிட் பண்ணுங்க. நான் சொல்லாம படிக்காதீங்க சிஸ்டர். நீங்க படிச்சுட்டு போனா எல்லாரும் சொல்ல முடியாது, ஓகேங்களா? நான் படிக்கிறேன், நீங்க தொடர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ரெடியா? மரத்தில் தொங்க விடப்பட்டோர் சொல்லுங்க பார்க்கலாம். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு கிறிஸ்து எனக்காக சாபத்துக்கு உள்ளாகி என்னை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர் இயேசு கிறிஸ்து வழியாய் எனக்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நான் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக் கொள்ளவுமே இவ்வாறு செய்தார். ஓகே, கண்களை மூடுங்க. நான் ஒரு சின்ன ஜெபம் பண்றேன். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இதோ ஆதி ஆகமத்திலிருந்து நீர் இறந்து உயிர்த்தெழுந்தது வரை என்னென்ன சாபங்கள் இதோ இந்த திருவிலையத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து எல்லா சாபங்களிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை கொடுத்திருக்கிறீர். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளவாறு கிறிஸ்து எங்களுக்காக சாபத்துக்குள்ளாகி எங்களை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவியா எங்களுக்கு கிடைக்கவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை நாங்கள் நம்பிக்கையின் வழியாய் பெற்றுக்கொள்வோமே இவ்வாறு செய்தார் என்ற இறை வார்த்தையை அப்பா நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம், விசுவசிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா நமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்கள் குடும்பத்தில் இதோ இறை வார்த்தைக்கு முரண்பாடாக செய்த காரியங்களினால் வந்த எல்லா சாப கட்டுகளும் இயேசு நாமத்தில் உடைக்கிறோம். ஆண்டவரே, அது கல்வாரி இரத்தம் இவர்கள் மேல் தெளிக்கப்படட்டும். இவருடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை மேல் தெளிக்கப்படட்டும். தெரிந்தோ தெரியாமல் அவர்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலும் இந்த வார்த்தையினாலும் இதோ அப்பா விடுதலை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். We cut and break every bondages, every curses in this family in the name of Jesus. எல்லா பண கஷ்டங்கள், வறுமையின் ஆவிகள், தரித்திரத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மூலமாக போகும்படி கட்டளையிடுகிறேன். குடும்பத்துக்குள்ளாக குழப்பத்தையும் வெறுப்பையும் கொண்டு வரும் எல்லா தீய சக்திகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளியேறட்டும். ஒருவருக்கொருவர் கம்யூனிகேஷன் கேப்பை கொண்டு வரும் எல்லா ஜெசபல் ஸ்பிரிட், I rebuke you in the name of Jesus. Leave them. Every spirit of infirmity, leave them in the name of Jesus. உடலில் நோயை கொண்டு வருகிற எல்லா தீமைகளும் இயேசு நாமத்தில் விட்டு போகட்டும். உடல் வலிகள் இயேசு நாமத்தில் நீங்கி போகுமாறு கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு நோயும் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும். இப்பொழுது எல்லா சாபங்களும் பாவத்தினாலும் வந்த நோய்கள், சாத்தானில் வந்த நோய்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் வெளியேறட்டும் இப்பொழுது. In Jesus mighty name. Thank you Holy Spirit. Amen. Praise the Lord.
எஸ் Praise the Lord, brother. Praise the Lord, brother. Thank you, brother.